கார்த்திகை தீபம் சீரியல் மார்ச் 23 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. ஆனந்த் பேசினது எல்லாம் கேட்டு மீனாட்சி அப்படியே இடிஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்போ அபிராமி, மீனாட்சி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன். எப்போவுமே இந்த வீட்டோட மூத்த மருமக நீ தான். இவன் யாரோ ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டோட மருமகன்னு சொன்னால் நான் ஒத்துக்குவேனா? நீ அழாதம்மா அப்படின்னு அபிராமி சொல்லிட்டுருக்க. ரியா அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுக்கிறாங்க. ஆனந்த், முதல்ல இவளை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தே அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு அபிராமி சொல்லவும், அம்மா ரியாவை அப்படியெல்லாம் எங்கேயும் அனுப்ப முடியாதுமா, ரியா என் கூட தான் இருப்பா. ஒரு வேளை ரியா வெளியே போகணுன்னா நானும் அவள் கூட சேர்ந்து வெளியே போயிடுறேன், எனக்கு சொத்தை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு ஆனந்த் சொல்ல அபிராமி அப்படியே மனசடைஞ்சு போய் அப்படியே உட்காந்துடுறாங்க. நாச்சியான்னு அருணாச்சலம் ஒரு பக்கம் சத்தம் போட, இன்னொரு பக்கம் கார்த்தி தீபா 2 பேருமே ஓடி வந்து அம்மா என்னாச்சுமா அப்படின்னு அபிராமியை பார்த்து கேட்டுட்டு, டே அண்ணா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி தான் பேசுவியா? அம்மா எக்காரணத்து கொண்டு இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நம்மக்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்காங்க, அப்புறம் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கார்த்தி ஆனந்தை பார்த்து திட்ட, இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. நான் சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்டப்போ அத்தை என்னை பலார்னு கன்னத்தில் அரைஞ்சாங்கல்ல, இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனந்த் சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்டதில் ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையும் பார்த்து மீனாட்சி, என்னால் யாருமே இங்கே சண்டை போட வேண்டாம், நானே இந்த வீட்டு விட்டு போகிறேன் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், ஆனந்த் மீனாட்சி கிட்ட பேசலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே மீனாட்சி, எவ்வளோ கேவலமான ஆள் நீ, உன்னை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு ஆனந்த் கட்டின தாலியை கலட்டி மீனாட்சி அப்படியே முகத்திலேயே எரிஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி அந்த வீட்டில் இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போகும்போது கரெக்டாக தீபா வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. கார்த்தி ஒரு பக்கம் அபிராமி சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்து மீனாட்சியை வீட்டை விட்டு போக விடாமல் தடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதோட ப்ரோமோவையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.